சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் திருச்சியில். அதிமுக கட்சி நிர்வாகிகள் அனைவரும் திரளாக பங்கேற்பு. மாவட்ட செயலாளர்கள் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் மு. பரஞ்சோதி, திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் துணை மேயர் ஜே. சீனிவாசன், அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உத்தரவின்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் திருச்சி மண்டலத்திற்குட்பட்ட திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள், தொழில் சார்ந்த சங்கங்களின் பிரதிநிதிகளிடம் கோரிக்கை மனுக்கள் பெறும் கருத்து கேட்பு ஆலோசனை கூட்டம் திருச்சி மன்னார்புரம் அருகே அமைந்துள்ள VS மகாலில் நடைபெற உள்ளது. கோரிக்கை மனுக்களை பெறுபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நத்தம் இரா விஸ்வநாதன், கழக துணை பொதுச் செயலாளர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சி. பொன்னையன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் பொள்ளாச்சி ஜெயராமன், கழக தேர்தல் பிரிவு செயலாளர், திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார், கழக அமைப்பு செயலாளர், வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம், கழக அமைப்பு செயலாளர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சே. செம்மலை, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, கழக மகளிரணி செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் OS மணியன், கழக அமைப்பு செயலாளர், நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் உதயகுமார், கழக புரட்சி தலைவி பேரவை செயலாளர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவர் முன்னாள் அமைச்சர் முனைவர் SS வைகை செல்வன், கழக இலக்கியணி செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர் மற்றும் முன்னாள் அரசு தலைமை கொறடா R. மனோகரன், மாநில சிறுபான்மை அணி துணை செயலாளர் புல்லட் ஜான், ஒன்றிய செயலாளர் கோப்பு நடராஜ், ஜெயக்குமார், முத்து கருப்பன், மாநகர நிர்வாகிகள் முன்னாள் ஆவின் சேர்மன் கார்த்திகேயன், மாமன்ற உறுப்பினர் அரவிந்தன், இளைஞரணி செயலாளர் ரஜினிகாந்த், IT பிரிவு செயலாளர் வெங்கட், கருமண்டபம் சுரேஷ், அப்துல் ரஹ்மான், பகுதி செயலாளர்கள் பூபதி, அன்பழகன், ரோஜர், வாசுதேவன், சிறுபான்மை பிரிவு தென்னூர் ஷாஜகான், வழக்கறிஞர் புவனேஸ்வரி, ஜெயஸ்ரீ, தலைமை மற்றும் சப்ரீன், கழக நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்ட சார்பணி நிர்வாகிகள், ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர், வட்ட, கிளை, வார்டு கழக நிர்வாகிகள், கழக செயல் வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூராட்சி, மாநகராட்சி கவுன்சிலர்கள், செயல் வீரர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அதாவது இந்த ஆட்சியை பொறுத்தவரையில 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற நாள்ல இருந்து தினமும் பார்த்தீங்கன்னா வீதிக்கு போராடுகின்ற நிலை. அதாவது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களாலும் சரி, நெசவாளர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்களாக இருந்தாலும், அதுவும் குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் படுற கஷ்டமே இல்லை, தட்டேந்தி பிச்சை கேட்டு போராடுகின்ற அந்த ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாடே ஒரு போராட்டக்கிழமை ஒரு கண்ணீர் சிந்துகின்ற ஒரு நிலை. அதாவது யார் எப்படி போனான்னா, அதாவது ஒரு குடும்பம் மட்டும் வாழ வேண்டும் என்பதற்காக கோடி கோடியாக அந்த கோபாலபுரம் குடும்பத்துல இருந்து தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடித்த பணத்தை அரசு கருவூலத்தில் செலுத்தினாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். தமிழ்நாட்டில் சாலை வசதி போடலாம், மின்சார வசதி கொடுக்கலாம், தெருவுலக வசதி பண்ணலாம், புயல் பாதுகாப்பு இல்லை நிற்கலாம், மீனவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, நெசவாளருக்கு. அதான் 4 லட்சம் கோடி இந்த 4 ஆண்டுல கொள்ளடிச்சது ஆளுநர்கிட்ட பொதுச்செயலாளருடைய தலைமையில் நாங்கள் போய் கொடுத்தோம். இன்னைக்கு அந்த மாதிரி இந்த தேர்தல் காலத்துல கொடுத்த வாக்குறுதி அது நிறைவேற்றணும். இன்னைக்கு பார்த்தா அரசு ஊழியர்னு சொல்லிட்டு அது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொன்னீங்க. ஆனா புதுப்பிக்கப்பட்ட, அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஒரு பேர் வைக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு பஞ்சமே இருக்காது. பேர் வைக்கிறதுல பஞ்சமே இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இன்னைக்கு வீதிக்கு இறங்கி போராடுகின்ற ஒரு துர்பாக்கியமான நிலைமை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. என்னதான் இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு போராட்டக்களமா இருக்கு. ரோம் நகரம் தீப்பற்றி எறியும்போது நீரோ மன்ன எப்படி பிடியில் வசித்தான், எதை பற்றியும் கவலைப்படாம ஒரே கவலை அவருடைய மகனுக்கு, உதயநிதிக்கு ஒரு காலத்தில் முடிசூட்ட வேண்டும்,
என்ற அந்த ஒரு கவலை தான் வந்து ஸ்டாலினை வாட்டி வதைக்கிறது. நிச்சயமாக அது வந்து நிறைவேறாத ஒரு ஆசை, கண்டிப்பாக நிறைவேற போவதும் இல்லை. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தொடர்ந்து திமுக அரசு அது வந்து கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கு. அதுக்கு மேல நான் ஒண்ணு கருத்து சொல்ல முடியாது. இடைநிலை ஆசிரியர்களை குண்டுகிட்டா தூக்கி கைது பண்ணியிருக்காங்க. அதான் சொல்றேன், அடக்குமுறை ஏதாச்சும் கட்டை விட்டு ஒடுக்குகின்ற அந்த அரசு தானே, ஒரு ஜனநாயக அரசு தான். ஒரு ஜனநாயகத்துல போராட்டத்தை கூட சகித்து கொள்ள முடியாத ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இப்ப கல்வி அமைச்சர் நம்முடைய இப்ப சிவபதி இருக்காரு, அது எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அம்மாவுடைய ஆட்சி காலத்துல எந்த போராட்டம் வராத அளவுக்கு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ண நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு அழைத்து கூட பேசுவதற்கு கூட வக்கீல்றாங்க. அப்புறம் இந்த அரசு என்ன 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் சொல்லி இன்னைக்கு தொகுதியில பணம் பதுக்கி வச்சிருக்கீங்க நீங்க. அது கை கொடுக்குமா? கை கொடுக்காது. ஜனநாயகன் பட சென்சார் விவகாரத்துல தொடர்ந்து மத்திய அரசு தான் வந்து அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. எம்பி ஜோதிமணி உள்ளிட்டோர் வந்து ஆதரவா பேசியிருக்காங்க. கோர்ட்ல வந்து அந்த விஷயம் இருக்கு. நாளைக்கு வந்து தீர்ப்பு வந்து வருகிறது. அப்படி வர நேரத்தில் நான் எந்த கருத்தை நான் வந்து சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு கருத்தை, திரைத்துறை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. காங்கிரஸோட கூட்டணிக்கு போறாருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. 12ஆம் தேதி நேரடி பேச போறாரு. காங்கிரஸ் ஆனா காங்கிரஸ் கட்சியோட கூட்டணிக்கு போறாங்கன்னு பேசுறாங்க. தாவேகா கூட்டணிக்கு போறாங்க. அழைப்பு 18ஆம் தேதி பேச போறாங்க. அது நீங்க தாவேக்கதான் கேக்குறீங்க, எங்களை கேக்குறீங்க. இல்ல, கூட்டணிக்கு சென்றா ஒரு அதிமுகவுக்கு வந்து சவாலா இருக்க இல்ல, வாய்ப்பு எந்த இருக்கு. சவாலும் அதிமுக ஆனா கிடையாது. இந்த லேப்டாப் வந்து அதிமுக இந்த லேப்டாப் கொடுக்கறது அதிமுக நிப்பாட்டினாங்க. திமுக வந்து உயர்தர லேப்டாப் கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட வந்து இப்ப பல லட்சம் லேப்டாப் வந்து மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தாச்சு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப வந்து 2021 வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுக்க வேண்டிய லேப்டாப்பை இப்ப கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? தேர்தலை மனதில் வைத்து மட்டும்தான் இந்த ஆட்சி வந்து இளைஞர்கள் ஓட்ட வாங்கன்றதுக்காக கொடுக்குது. கண்டிப்பா அது வந்து நிறைவேறும். மீதி நாளைக்கு பார்த்து ஒரே நாள்ல இவ்வளவு கொஸ்டினா? இல்ல 60 சீட்டு கேட்டதா சொல்றாங்க. ஒரே நாள்ல இவ்வளவு கொஸ்டின்